கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசு செய்த ஒரு அற்புதமான சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட போகிறோம். எவாஞ்சலிஸ்ட் ஆல்ஃப்ரெட் மோசஸ் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான தேவ கிருபையினால் அவர் பெற்ற தெய்வீக சுகத்தை குறித்த சாட்சியையும் அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையையும் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கொடுத்த நல்ல சாட்சிக்காய்மை துதிக்கிறோம். சாட்சி செய்தியை கொடுக்கிற உடைய ஊழியக்காரர் ஆல்ஃப்ரெட் மோசஸ் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இதை கேட்க ஒவ்வொரு மேலும் உடைய காருண்யம் கிருபை இறங்குவதாக. கிறிஸ்து இயேசுவின் மூலம் தாழ்பணிந்து கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வாருமே தேவா வாருமே, தாருமே கிருபை தாருமே. வாருமே தேவா வாருமே, தாருமே கிருபை தாருமே. தனிமையில் நான் நிற்கிறேன், தேவனே நீர் வாருமே. தனிமையில் நான் நிற்கிறேன், தேவனே நீர் வாருமே. தூக்கிவிட யாரும் இல்லை, உம் கரம் எனக்கு போதுமே. தூக்கிவிட யாரும் இல்லை, உம் கரம் எனக்கு தேவையே. வாருமே தேவா வாருமே, தாருமே கிருபை தாருமே. வாருமே தேவா வாருமே, தாருமே கிருபை தாருமே. கஷ்டங்கள் என் நஷ்டங்கள் யாவையும் தூக்கி போடுமே. கஷ்டங்கள் என் நஷ்டங்கள் யாவையும் தகர்த்து போடுமே. தூக்கிவிட யாரும் இல்லை, உம் கரம் எனக்கு தேவையே. தூக்கிவிட யாரும் இல்லை, உம் கரம் எனக்கு போதுமே. வாருமே தேவா வாருமே, தாருமே கிருபை தாருமே. வாருமே தேவா வாருமே, தாருமே கிருபை தாருமே. வாருமே தேவா வாருமே,
கிருபை தாருமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். என் பேர் ஆல்ஃபர்ட் மோசஸ். நான் சுவிசேஷராக இருக்கிறேன். என்னுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த ஜேடிகே டிவிக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் அழைப்பு தந்த ராஜரத்னன் ஐயாக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கை இந்த பாட்டு பின்பாக ஒரு சாட்சி இருக்குது. ஊழியம் செய்து கொண்டு நல்லா என் ஊழியங்கள் போய் கொண்டு தான் இருந்தது. திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி த்ரோட்டில் வந்தது. அப்போது நான் கிளினிக் போய் இது மெடிசன் எடுக்கும்போது அவர் சொன்னார், இது இன்ஃபெக்ஷன் ஏதோ கேன்சர் மாதிரியே தெரியுது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணணும். ஒரு வார்த்தை சொன்ன உடனே என் மனசெல்லாம் நொறுங்கி போயிட்டு, நான் இப்போ வீட்டில் சொல்லுவா யார்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே வண்டியை ஓரமாக ஒரு மரத்தடியில் உட்காந்து, மனைவிட்ட சொன்னால் கண்டிப்பாக அழுவா, அம்மாட்ட சொன்னால் கண்டிப்பாக கதறுவாங்க, அப்பாட்ட சொன்னால் சோர்ந்து போவாங்க, சகோதரனை சொன்னால் என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு சொல்லுவாங்க, சகோதரி சொன்னால் சும்மாவே அவள் அழுதுகிட்டு இருப்பா. அதனால் பார்த்தேன், எதுனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் செவந்திப்பட்டி மலை. நம்ம பின்னாடி இருக்கிற மலையை தான் நோக்கி போகும்போது, ஆண்டவரை எனக்கு ஏன் இப்படி சோதனை வந்தது, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன்னா நம்ம அது கேட்கவே மாட்டோம். சோதனை வந்தோன்னே ஆண்டவர் திட்ட தான் செய்வோம், ஆண்டவரை தகாத வார்த்தைகளால் சொல்லுவோம். ஆனால் தேவ பிள்ளையே நான் அப்படி செய்யவில்லை. பரிசுத்த எனக்கு அப்படி ஒரு கற்றுத்தரவில்லை. அருமையாக பரிசுத்த நடத்தினார் என்னை. சோதனையிலும் வேதனையிலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறார், தேவனாக இருக்கிறார். அப்போது நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. சோர்ந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் காட்டிக்கல. சரி மனைவிக்கெலாம் தெரிஞ்சேன்னு அழுதுருவான்ட்டு அப்படியே ஒரு கீபோர்டு, இதே போல் ஒரு கீபோர்டு இருந்தது. அதை வாசித்து சரி நம்ம படுப்போம், ஒரு ஆறுதலாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி சும்மா தெரிஞ்ச பாடல் படித்து கொண்டிருக்கும் போது தகார்னு ஒரு தேவ மகிமை என் மேலே இந்த பாடலை கற்று எழுத வைத்தா. அப்படி கண்ணீரோடு நான் படித்தேன். இந்த பாடல் படிக்கும்போது உண்மையை சொல்லணும்னா தமிழ் எழுத வராது. நான் வாழ்க்கையில் தமிழ் பாடல் எழுத மாட்டேன் அப்படிலாம் நினச்சேன். தமிழ் பாட்டெல்லாம் எனக்கு வராது, நம்ம ஹிந்தி இங்கிலீஷ்லேயே பாட்டு எழுதுவோம் அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஆண்டவர் முடியாத காரியத்தை கற்று செய்வார். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளே, வாலிபனே, சகோதரனே, யாராக இருக்கட்டும், முடியாத நிலைமையில் இருக்கலாம். நான் அப்படி தான், ஒன்றுமே முடியாது, படிப்பறிவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீட்டில் இவ்வளோ வெட்கப்படுவேன். ஒரு 2 பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கெலாம் வெட்கப்படுவேன், பதறுவேன். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்டால் எல்லாவற்றிலும் அவர் பலனாக இருப்பார். அல்லேலூயா. அதனால் பிரியமான இன்றைக்கி அப்படி சோர்ந்து போய் இருக்கும்போது, ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தேவ மகிமை இறங்கி இந்த பாடலை கொடுத்து அப்படியே வாசித்துட்டு இருக்கும்போது தான் தேவன் என்னோட பேசினார், இடைப்பட்டார். மகனே, கேன்சருக்காக என்றைக்கா நீ ஜெபிச்சிருக்கிறியா? கேன்சருக்காக பேஷண்ட்டுக்காக என்றைக்காச்சும் நீ ஜெபிச்சிருக்கியா? உபாசம் இருக்க அப்படிலாம் கேட்டேன்னா ஜெபிச்செல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன், இவனுக்கு வேணும், குடிக்கிறவனுக்கு கேன்சர் வரும், சிகரெட் குடிக்கிறவனுக்கு கேன்சர் வரும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் உனக்கு நீ என்றைக்காச்சும் அந்த வேதனை உணர்ந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை, இப்போ உனக்கு சின்ன ஒரு சிம்டம்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதுக்கே நீ அழுத புலம்புத, பிள்ளைகள் நினச்சி பார்க்கையோ சிந்தித்து பார் அப்படின்ட்டு அந்த சத்தம் அப்படியே போயிட்டு நான் அப்படி அழுது. அப்போ தான் கூகுளெலாம் ரிசர்ச் பண்ணுறேன். இந்தியாவில் தான் அதிக பேர் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சு அழுது, ஆண்டவரே புற்றுநோய்க்காக நான் ஜெபிக்கிறேன், யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், யாரெல்லாம் அப்படி புற்றுநோய் இருக்கணும் நான் ஜெபிச்சு சுகம் தரணும், நீங்கள் எனக்கு சுகம் தரணும், பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜோமணி அழுதுட்டு அப்படியே படுத்துட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே யாரோ தொட்டுட்டு போனோமா இருந்துச்சு. அதே போல் நான் மறந்துட்டேன். எப்போ போல் ஊழியங்கள் சுவிசேஷனால ஒரு இடத்துல இருக்க முடியாது, பல இடங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் பிரயாணத்துக்கு கொடுத்தா. அப்படி போய்கிட்டே இருக்கேன். எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னே கொஞ்சம் வலிக்கும். ஏதாச்சும் அந்த கேப்சல்ஸ் போட்டால் தான் அந்த வலி நிற்கும். நான் அப்படி போயிட்டுருக்கேன். அப்படி திடீர்னு நினைக்கேன், என்னடா வலியே இல்லையே, என்ன ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா, நீங்களாம் வந்தீங்களா, இந்த கிளினிக் நீங்கள் தான் வந்தீங்களா அப்படின்னு. இல்லாமல் நான் தான் வந்தேன் சார். இல்லை, ஒன்றுமே அப்படி ஒன்றும் சிம்டம்ஸே இல்லைன்னாங்க. அல்லேலூயா. அதில் ஆண்டவர் சில நேரம் சோதனை கொடுத்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வைப்பார் நமக்கு. நான் உண்மையில் கற்றுக்கொண்டது, பிறருக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம், பிறருக்காக நம்ம குறை சொல்கிறோம். இவன் கேன்சர் வரட்டும், இவன் தலைவலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரியமல்ல, அப்போலாம் சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில் நான் உணர்வு கொடுத்தார் ஆண்டவர், எனக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கி அநேகருக்கு சுகத்தை கொடுக்குறார்.
கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஜெபிக்கவும் அவர்களை போய் சந்திக்கவும் கர்த்தர் ஊழிய பாயை திறந்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. மும்பையில் ஒரு பெண் மரித்து போவார் என்று சொல்லிவிட்டார். மறுத்து போவார், முடிஞ்சு போச்சு, அவள் வாழ்க்கை முடிய போகுது, இனி அவள் எந்திக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் உனத்தை நீ போ மகனே, உனக்கு நான் சுகத்தை கொடுத்தேன், நீ போ, விசுவாசத்தை போய் ஒன்றும் செய்யாத, கையை வச்சு ஜோமன்ட்டு வா அப்படின்னார். விசுவாசம் நான் அழுது ஜோமன்ட்டு வந்தேன். ஆண்டவர் வரும்போது கேட்டார், ஏன் இப்போ எல்லாம் அழுது ஜோம் பண்ணுற முடியும், அழுவே வராது அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரே, தனக்கு வந்தால் ஆண்டவரே தெரியும், நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, அதனால் நான் இனிமேல் ஒத்துக்கிறேன், பிறருக்காக ஜோம் பண்ணது உணர்ந்து ஜெபிக்கணும். இது வரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்தேன், இனி வரும் நாட்களை எதுவாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், எய்ட்ஸாக இருக்கட்டும், எந்த வியாதியாக இருக்கட்டும், கண்ணீரோடு நான் ஜெபித்து விடுதலை வாங்கி தருவதுக்கு என் மனதை ஒப்புடுக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, இந்த சாட்சி உங்களுக்கு தொற்றுக்குமெல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல ஜெபிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே சோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம், சுருக்கமான ஒரு செய்தி தான், ஒரு நற்செய்தி தான். இன்றைக்கி முடியாத காரியத்தை இந்த வார்த்தை சொல்வது, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைப்படி என் வாழ்க்கையிலே என் ஊழிய பாதையிலே ஆண்டவர் முடியாத காரியத்தை கர்த்தர் எனக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. இந்த வேலையில் நம்முடைய பிரசனம் கடந்து போக முடியாக. ஆண்டவரே, முடியாது, இனி அவ்வளோதான், என்னால் படிக்க முடியாது, ஆண்டவரே, இனி என்னால் எழும்ப முடியாது, இனி எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இனி என் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி போகும்போது முடியும் என்ற ஒரு வார்த்தை அவனுக்குள்ள உண்டாவதாக ஆண்டவரே, அவன் இதயத்தில் கடந்து போக முடியாக இயேசு என்ற நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ராஜா உம்முடைய கிருபை இருப்பதாக, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருப்பதாக நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு அற்புத சாட்சியை நாம் கேட்டோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபொழுதும் கைவிடுகிறவர் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மருத்துவ கொடுப்பேன்னு சொன்ன ஒரே ஒருவர் உண்டென்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எந்த சூழ்நிலையின் நடுவில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், கிறிஸ்தவரா அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவரா, அதை குறித்த கேள்விக்கு இடமே இல்லை. என்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பட்சபாதம் இல்லாத தெய்வம். அவர் மனுக்குலத்தின் மேல் கிருபையும் அன்பும் தயவும் உள்ளவர். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் தவியமாக இருக்கிறார். நீங்கள் எங்கேயோ ஒரு புண்ணிய தலத்துக்கோ அல்லது ஒரு இடங்களுக்கோ போய் ஆண்டவரை தேடுங்கிற அவசியம் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே சௌரன் சொன்ன சாட்சி, அவர் இருந்த அறை வீட்டுக்குள்ளே கர்த்தர் கடந்து வருவாரானால், பட்சபாதம் இல்லாத தெய்வம் எங்கள் இருக்கிற வீட்டுக்குள் அறை வீட்டுக்குள் கடந்து வந்து உங்களை குணமாக்க, விடுவிக்க, ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாள் அவர்கள் கேட்டார்கள், இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும்? அவள் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவால் எல்லாம் கூட. அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி குணமாக்கினாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்க வல்லவர். எந்த வியாதியும் குணமாக்க வல்லவர். மனுஷராய் கைவிடப்பட்டாலும் இயேசு கைவிடார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே அந்த சோதனைக்கு சோகம் கொடுத்த தெய்வம், கைவிடாத தெய்வம், இந்த நாளில் இந்த சாட்சி, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கைக்குள் கர்த்தர் தமது அன்பை, இரக்கத்தையும், தயவையும், கிருபையும் வைத்து
உங்களுக்கு ஆண்டவர் பூர்ண சுகத்தையும் ஆன்மீக ரட்சிப்பையும் அருள்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். தேவரீதாமே, இந்த சாட்சியின் மூலம் அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கடந்து வர நீர் உதவி செய். எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ நம்முடைய அற்புத வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சாட்சி கொடுத்த நம்முடைய ஊழியக்காரை எடுத்து உபயோகப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.